ஈஸ்வரா சனீஸ்வரா. உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம மாஸ் மீடியாவுக்காக நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி 20/12/2023 அன்னைக்கு நடக்கிறது. திருநள்ளாறுலையும் அதான். ஏன்னா சாதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கம் சில பேரால் கணிக்கப்படுறது, ஆனால் வாக்கியம் தான் அந்த கோவிலெல்லாம் இருக்குது. ஏன்னா ரிஷிகள் ஏற்படுத்தினது அப்படின்றதுனால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுது. முன்னமே நான் சொன்ன மாதிரி யாருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாக்கியம் எடுத்துக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 17ஆம் தேதி நடந்தது. அது நாங்கள் வீடியோ பதிவாக போட்டோம். பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக போய் பார்த்துக்கலாம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தவர் 20/12/2023 அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 6/3/2026 வரைக்கும் அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ண போகிறார். அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பதிவுகளெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு போடணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நிறைய கண்டிப்பாக போடுவோம். அதேமாரி பரிகாரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாமே வரப்போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செல்ல வேண்டிய கோவில், சொல்ல வேண்டிய மந்திரம், இதெல்லாம் சொல்ல போகிறது. அதையும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உலகமெங்கும் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். ஆன்மீக பூமி தழைத்து வரும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாருக்குமே சித்தி அடையும். அரசியலில் மாற்றங்கள் அருமையாக நிகழும். எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கூடும். இந்த சனீஸ்வர பகவானை பற்றி ஒரு தனியாக வீடியோ பதிவு போட்டிருக்கு. அதை நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானோட கதை தெரியும். கதை தெரிஞ்சவங்க தாராளமாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கதை தெரியாதவர்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு இப்போ பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 3, 7, 10 பார்வைகள் அவருக்கு இருக்கிறதுனால 3ஆம் பார்வையாக மேஷ ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிட போகிறார். சாதாரணமாக குரு பார்த்தா கோடி நன்மை. அதே சமயம் சனீஸ்வர பகவான் பார்த்தா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சாதாரணமாகவே இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கிளி வரும். எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன், மந்தக்காரகன். இந்த மந்தக்காரகனை பற்றி நான் தனியாக அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன், பாருங்க. இந்த மந்தக்காரகன் சூரிய பகவானிலேருந்து இந்த சனீஸ்வர பகவான், சனி கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சூரியனோட ஒளியை வாங்கிட்டு மெதுவாக தான் அவர் பிரயாணம் பண்ணுவார். ஒரு ராசியில் சாதாரணமாக 2.5 வருஷம் இருப்பார். அதனால தான் அவர் ஒரு ராசி கட்டத்தை முடித்து, அதாவது இந்த 12 ராசி கட்டத்தையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு 30 வருஷம் ஆகும். அதனால தான் ஒரு ஜெனரேஷன் 30 வருஷம் அப்படின்னு வச்சிருக்கு. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியில் சாதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 7.5 சனி, அதாவது 12ஆம் இடத்துல, 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயம் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி இதிலெல்லாம் இருக்கிறவா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சாதாரணமாக கண்டகச்சனி 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சசயோகம் இருக்குது. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10, 11 இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வந்தால் ரொம்ப விசேஷம். இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது நம்ம நல்லது நிறைய பண்ண இந்த சனீஸ்வர பகவானால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறது தான் டாப்பிக்கே, வேற ஒன்றும் இல்லை. கெடுதல் அதாவது மனசால கூட நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு இருந்தோம் அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது. சனீஸ்வர பகவானால் நன்மைகள் தான் கிடைக்கும். அதனால் சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன் நம்ம நல்லா இருந்தால் போகிறோம், நம்மளை நல்லா வச்சுப்பார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைம்பாங்க. என்னென்னா சனீஸ்வர பகவான் ஒரே நல்ல ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். அதெல்லாம் எப்படி ஏதுன்னெலாம் கேட்காதீங்க.
நடக்கும். அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனை ஒரே நொடியில் அதில் பாதாளத்துக்கு கொண்டு விடுறவரும் அவர் தான். அதுவும் எப்படின்னு கேட்காதீங்க, அதான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை. நம்மளோட எண்ணங்கள் அருமையாக இருந்தால் நம்மளோட விருப்பங்களும் பூர்த்தியாகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான வழிபாடுகளை நம்ம பண்ணினாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வரைக்கும் இருந்துட்டு நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். சில பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த பலன்களை கொடுக்க போகிறார். அது யார் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை கும்பராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம சனீஸ்வர பகவானின் அற்புதமான பயிற்சி பார்க்க போகிறோம். என்ன அற்புதமான பயிற்சி அப்படின்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு 7.5 சனியாக ஆரம்பித்து 12ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுத்தார். நிறைய பேருக்கு இடமாற்றம் கிடைச்சிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய ஒரு இடமாற்றம் கிடைச்சிருக்கு. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைச்சிருக்கு. உயர்வுகள் கிடைச்சிருக்கு. சந்தோஷம் உண்டாயிருக்கு. திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு. புத்திரபாக்கியம் ஏற்படுத்தி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். தொழில் வியாபாரத்திலையும் திடீர் திருப்பங்கள் எல்லாம் கொடுத்தார். நிறைய முன்னேற்றங்களை ஓரளவுக்கு கொடுத்தார். எல்லாரும் சொல்லுவா 7.5 சனி அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் இது வரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு தூக்கத்தை இழக்கிறதுக்கு வச்சுருக்கார். அவ்வளோதான். என்ன உழைப்பை கொடுத்தார். நேரங்காலம் தெரியாமல் உழைச்சல். அதுக்குண்டான உயர்வுகளும் வந்திருக்கு. உடல் ஆரோக்கியமாக அப்படி இப்படி போயிருக்கு. அது வேறு விஷயம். நேரங்காலம் தவறாமல் சாப்பாடெல்லாம் வந்து கரெக்டாக சாப்பிட முடியல. ஏதோ ஓட்டிட்டீங்க, ரைட். ஆக நிறைய அற்புதமான பலன்களை கொடுத்தார். சில எச்சரிக்கையான பலன்களையும் கொடுத்தார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்கள் ராசிக்கே வந்து ஜென்மராசிக்கே வந்து நேராக உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார போகிறார். இந்த இடத்துல தலையில் வந்து உட்கார்றான்னு சொல்லலை, பக்கத்தில் வந்து உட்கார்றார். ஏன்னா அவர் தலையில் உட்காந்தா முடியவே முடியாது. ஏன்னா ஒரு சமயம் ஆஞ்சநேய சுவாமி லக்ஷ்மணனுக்காக போயிட்டு சஞ்சீவி மலை எடுத்துன்னு வரார். அப்போ அந்த சனீஸ்வர பகவான் அவரை பிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஆஞ்சநேயரை. அதனால் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட வந்து எப்பா நான் உன்னை பிடிக்கணும் அப்படிங்கிறார். உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறார், எப்பா நான் என்னெல்லாம் பிடிக்க முடியாது, நான் எவனுக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது, நான் என் வாயுபுத்திரன், நான் வந்து இந்த மலையை கொண்டு போய் லக்ஷ்மணருக்கு கொடுக்கணும், லக்ஷ்மணனை உயிர் பழக்க வைக்கணும், என்னை விட்டுரு அப்படிங்கிற. அதெல்லாம் முடியாது, நான் பிடிப்பேன் அப்படின்னு. சரி அப்போ ஒன்று பண்ணு, என்ன எங்கே பிடிக்க போகிறேன்னு, உன் தலையில் தான் உட்கார போகிறேன் அப்படின்னு. சரி என் தலையில் உட்காந்துக்கோ அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி ஆஞ்சநேயர் தலையில் ஏறி உட்காந்துடுறார் சனீஸ்வர பகவான். இந்த சஞ்சீவி மலையை எடுத்தவர் கையில் வச்சுருந்தவர் அப்படியே தலையில் தூக்கி வைக்கிறார். தலையில் யார் இருக்கா? சனீஸ்வர பகவான். சஞ்சீவி மலையை தாங்க முடியுமா? ஓன்னு கத்துறாரு சனீஸ்வர பகவான். எப்பா எடுங்கிறார். அதை எப்படி எடுக்கிறது? நீ தான் தலையில் உட்காரணும்னு எல்லாம் உட்காந்துக்கோ, எனக்கு என்ன அப்படிங்கிறார். சனீஸ்வர பகவானுக்கு இதுக்கு மேலே தாங்க முடியல. எல்லாருக்கும் 7.5 சனின்னா எனக்கு 7.5 சனியாக இருக்கேப்பா அப்படின்ட்டு, எப்பா ஆஞ்சநேயா என்னை விட்டுரு அப்படிங்கிறார். சரின்னு சொல்லி எடுத்துறார். உடனே சனீஸ்வர பகவான் இறங்கி, எப்பா உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லுன்னு. இல்லை என்னை யாராவது மனசார தியானம் பண்ணினாலே அவளுக்கு நீ நல்லது பண்ணணும், சனியால் வரக்கூடிய கெடுதல் குறையணும் அப்படின்னு. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் தலையில் உட்காரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா தலையில் உட்காந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. இல்லை நம்மளாம் ஆஞ்சநேய சுவாமியா கிடையாது. அதனால் பக்கத்தில் வந்து உட்காராரு. கவனமாக இருந்தால் போகிறோம். எந்த விஷயத்தில் பேசுகிற வார்த்தையில். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். வீண் அலைச்சல் சில பேருக்கு இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு உயர்வு வரலையே அப்படின்னா சில தடை தாமதங்கள்லாம் இருக்கலாம். மனசில் ஒரு குழப்பம் சஞ்சலம்லாம் இருக்கலாம். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கவனமான போக்கு வேண்டும். ஏன்னா பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அதுக்காக தொழிலை முடக்கிட்டு போயிட முடியுமா? தொழிலை விட்டு போயிட முடியுமா? பிரச்சனைகள் வரும். எப்பா எனக்கு வந்து இப்போ 7.5 ஆரம்பிச்சுடுத்து, எனக்கு வந்து 7.5 மிடில் வந்துட்டுருக்கு, ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார், நான் வந்து தொழிலை பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்காந்தா யாருக்கும் நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அதனால் தொழிலில் வந்து நம்ம ஸ்ரத்தை எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஏன்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் ஒரு சோம்பேறித்தனம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுறுசுறுப்பின்மைன்னு சொல்லுவாங்க. சோம்பேறித்தனம்ங்கிறத விட சுறுசுறுப்பின்மைன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சுறுசுறுப்பின்மை இருக்கிறவங்கிறதுனால நம்ம கவனமாக இருந்தாலே போதும். இதெல்லாம் இன்றைக்கி நான் முடிக்கணும், இந்த வேலையில் முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ரத்தையாக எல்லாம் பண்ணினாலே நம்ம ஒர்க் அவுட்டு அழகாக ஆகும். நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி வாகன பயணத்தில் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில். அதேமாரி எதனா சொத்து சேர்க்கை வாகனம் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கடனை மேலே வச்சுக்காதீங்க. உங்கள் கைக்குள்ளே கடன் வச்சுக்கோங்க. இது என்னால் முடியும், ஒரு 20,000 என்னால் அடைக்க முடியும், 30,000 என்னால் அடைக்க முடியும், டோன்ட் வரி அப்படின்னா தாராளமாக இறங்குங்க. இல்லை எனக்கு வரதே 10,000 தான், நான் எப்படி 30,000 அடைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக இறங்க வேண்டாம். கவனமாக இருங்கோ.
யாராவது சப்போர்ட் இருந்ததுன்னா பரவாயில்ல, சப்போர்ட் இல்லைன்னா கவனமாக இருக்கணும். அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லேயும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளெல்லாம் அனுசரித்து போகணும். நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சின்னு பேசப்படாது. உங்களுக்கும் மேலே ஆள் இருப்பாங்க. தனக்கும் மேலே ஒரு தலைவனடா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி நிறைய காரியங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கணும். அதேமாரி வேறு புது தொழில் ஆரம்பிக்கணும்னா ஸ்கெட்ச் போடுங்க. இப்படி பண்ணினா ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம கரெக்டாக வரும் அப்படின்னா தாராளமாக இறங்குங்க. இல்லைன்னா அதுக்கு உண்டான மாதிரி இறங்குங்க. இந்த சனீஸ்வர பகவான் ஆட்சி தான் அப்படின்னாலும் சில நேரங்களில் உங்களுக்கு சில குழப்பத்தையும் கொடுப்பார், சில பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். அதனால் தாராளமாக கவனமாக இருந்தால் போகும். அதுமாரி சுபகாரி நிகழ்ச்சிகள் அப்படிங்கும்போது சில நேரங்களில் தடை தாமதம் ஆகலாம். ஆனாலும் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சனீஸ்வர பகவான் ஜென்மராசியில் வந்து ஆட்சி அமைத்து இருக்கிறனால பஞ்சமகா புருஷ யோகமாகிய சசயோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த சசயோகம் அப்படின்னால என்ன அப்படின்னா, இந்த சசயோகத்தினால முக்கியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். கவலைப்பட வேணாம். அதுதாங்க பெரிய விஷயம். பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்லை சொல்லுங்கள்? பிரைம் மினிஸ்டருக்கு இல்லையா? சிஎம்முக்கு இல்லையா? மினிஸ்டருக்கு இல்லையா? சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கு இல்லையா? எனக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது பிரச்சனைகள் இல்லாத ஜீவராசியே கிடையாது. ஆனாலும் ஒரு விஷயத்தில் கவனிக்கணும் நீங்கள். என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை கொஞ்சம் மேலே உச்சியில் இருக்குது, கீழே அந்த குழந்தையோட அப்பா இருக்கார். குழந்தை அங்கே நின்றுருக்கு. அந்த குழந்தைய பார்த்து வான்னு கை காமிக்கிறார். அந்த குழந்தை கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல் அப்பாவோட கையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே குதிக்கிறது. அப்பாவும் அதை அப்படியே தாங்கி அது அரவணைச்சு முத்தம் கொடுக்குறாரு. அந்த குழந்தைக்கு என்ன தெரியுது? இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கும்? தன் அப்பா என்னை கைவிட மாட்டார், எனக்கு என்ன கவலை, அதல பாதாளத்தில் விழுந்தாலும் என் தந்தை என்னை காப்பாற்றுவார், அவர் இரு கரங்களினால் என்னை காப்பாற்றுவார், நான் ஏன் கவலை பண்ணும் அப்படின்னு அது குதிக்கிறது. இங்கே இவர் என் குழந்தையை நான் விட்டு விடுவேனா அப்படின்னு இவர் சந்தோஷமாக பிடிக்கிறார். இதுதாங்க பக்தனுக்கும் இறைவனுக்கும் உள்ள இது. நம்மெல்லாம் பக்தர்கள். சனீஸ்வர பகவான் கீழே நின்று இருக்கார் இறைவன். நம்ம எதை பற்றியுமே திங்க் பண்ணாமல் கடவுள் நம்மை காப்பாற்றுவார். சனீஸ்வர பகவான் நம்மளை காப்பாற்றுவார். அவர் அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் நம் வழியில் போனோம்னாலே பகவான் நமக்கு காப்பாற்றுவார்னு ஒரே சிந்தனையில் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சசயோகம் ஒர்க் அவுட் ஆகும். ஜென்மராசியில் ஆட்சி உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் அருமையான பலன்களை கொடுப்பார். அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வைகள். 3ஆம் பார்வை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல விழுது. உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். உடன்பிறப்புகளின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் முதல் ஆளாக கலந்து கொண்டு மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அதேமாரி அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான காலம். மனதில் தைரியம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். 7ஆம் பார்வையாக உங்கள் களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. சுபகாரி நிகழ்ச்சிகள் கைகூடுவதற்கு இது ஒரு வசதியாக இருக்கும். இந்த யோகம் கை கொடுக்கும். சசயோகம் கை கொடுக்கும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாகும். இருந்தாலும் நண்பர்களிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இந்த களத்திரஸ்தானத்தில் பார்க்கறதுனால தள்ளிப்போன சுபகாரியங்கள் நடைபெறும். 10வது பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்க போகிறார். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருக்காருங்கிறத சிந்தனையை அப்படியே ஓரமாக விட்டுட்டு பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருங்க எப்பவும் போல். ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் உழைக்கிறதுக்கு அஞ்சனவர்களே கிடையாது. அவங்க அதனால தான் உயர்றாங்க. கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் இருக்கும், சுகங்கள் இருக்கும், வண்டி வாகனங்கள் இருக்கும், சொந்த வீடு இருக்கும். எதனால்? உழைக்கிறதுனால. நீங்கள் யாரும் ஏமாற்றி பிழைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கிடையாது. உழைக்கணும், உயரணும், நம்மளை பாதி பேர் மதிக்கணும், அந்த ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு. அந்த வகையில் இந்த எண்ணமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். பரபரப்பாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க. உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தொழில் வியாபாரமாக அற்புதமாக நடைபெறும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். இருந்தாலும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சனீஸ்வர பயிற்சியும் போது நீங்கள் சனீஸ்வர பகவான் அருள் கிடைக்கணுங்கிறதுனால மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. அடுத்தபடியாக சென்னைக்கு அருகில், சென்னையில் இருக்கிறவங்க ஈஸியாக போயிட்டு வரலாம். பொய்ச்சலூரில் சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு, அதை வட திருநள்ளாறுன்னு சொல்கிறாங்க. நேராக போயிட்டு சனீஸ்வர பகவானை எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ.
முடிஞ்சால் சனிப்பெயர்ச்சி அன்றைக்கே போகிறது பெட்டர். இல்லைனாலும் அதுலேருந்து ஒரு 48 நாள், ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, அந்த 48 நாளில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வர்றது விசேஷம். போயிட்டு இந்த உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வாங்கும். அது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதேமாரி உடல் ஊனமற்றவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க, மனசார செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ. உங்களுக்கு இந்த சனி பகவான் ஜென்மராசிக்கு வந்தாலும் சசயோகத்தின் மூலமாக சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் குறையும், சுபகாரி நிகழ்ச்சிகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும், உத்தியோகம் வெகு சிறப்பாக அமையும், தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும், அரசியல்வாதிகள் அருமையாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பார்கள், எடுக்கும் காரியங்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.